வீட்டில் ஒரு கப்பு கோதுமை மாவு இருந்தால் இந்த ஆரோக்கியமான ஸ்வீட்டை உடனே செய்யுங்க. செஞ்சதுமே காலி ஆகிடும். இது சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக ரொம்ப ருசியாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் ஒரு கப்பு கோதுமை மாவை அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ மிதமான தீயில வச்சுட்டு கோதுமை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. மாவோட பச்சை வாசனை போயிட்டு இந்த அளவுக்கு லைட்டாக செவந்து வர வரைக்கும் இந்த கோதுமை மாவை நல்லா வறுத்துக்கோங்க. குறைஞ்சது 5 நிமிஷமாச்சும் ஆகும். 5 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதோட அரை கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டை செய்கிறதுக்கு கோதுமை மாவை வறுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோதுமை மாவை நல்லா வறுக்கணும். வறுபடும் போதே கோதுமை மாவு நல்லா வெந்துடும். இப்போ இது நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போது ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை இடிச்சிட்டு அளந்தெடுத்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை முழுமையாக கரையிற வரைக்கும் இதை கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இதுக்கு பாகுபதம் தேவையில்லை. இந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சாலே போதும். சர்க்கரை கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல கோதுமையும் தேங்காயும், அதை இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்க சர்க்கரை பாகை சூடாக இருக்கும்போதே வடிகட்டி இந்த கோதுமை மாவோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உடனேயே கைவிடாமல் இதை நல்லா கலந்துடுங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இது எல்லாமே ஒன்று சேர வர வரைக்கும் கலந்துக்கோங்க. கை கடக்கமாக கனம் இல்லாமல் சின்ன கரண்டி வச்சு கலந்தீங்கன்னா கலந்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் கையும் வலிக்காது. இது போல் எல்லாமே அழகாக ஒன்று சேர வந்துட்டு கடாயில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வர வரைக்கும் இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது கடைசியாக இதோட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வெறும் 1 டீஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். நெய் அதிகமாக சேர்க்கும்போது இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கும். நெய் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ குறைச்சோ சேர்த்து நீங்கள் இதை செய்யலாம். நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கலந்து எடுத்துடுங்க. அல்வா மாதிரி கடாயில் ஒட்டாமல் இந்தளவுக்கு நல்லா உருண்டு திரண்டு வர வரைக்கும் கலந்து எடுத்துக்கணும். இப்போ அவ்வளோதான், ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். அந்த ட்ரேக்கு இது எல்லாத்தையுமே மாற்றிடலாம். ட்ரே இல்லாதவங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு இதை எல்லாத்தையுமே மாற்றிட்டு சூடாக இருக்கும்போதே ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இதை அழகாக லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் அழகாக லெவல் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பாதாமை இது போல் கிரீட்டரில் வச்சு துருவி சேர்த்துக்கோங்க. பாதாமுக்கு பதிலாக உங்களுக்கு முந்திரி பருப்பு, உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸை வேணாலும் இது மாதிரி துருவி சேர்த்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நட்ஸை துருவி சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஸ்பூன் வச்சுட்டு லைட்டாக அமுத்தி விட்டு லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா சூடு ஆற வரைக்கும் அதை அப்படியே விட்டுட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கத்தியால் இந்த ஓரங்களை லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுடுங்க. ஓரங்களை எடுத்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் கமத்திடுங்க. நம்ம ஏற்கனவே நெய் தடவிட்டு தான் இதை நம்ம செட் பண்ணோம். அதனால கமத்துனதுமே கீழே வந்துடும். அவ்வளோதாங்க. இனி நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுத்து விடலாம். கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்ப ருசியாக இருக்கும். அவ்வளோதாங்க. கோதுமை மாவு வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.